வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்.கே. ரெஜி. இன்றைய மாலை பகுதியிலே உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய காணொளியில் இது சம்பந்தமாக இன்றைய உரையாடல் இருக்க போகிறது என்று சொன்னால், நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக 2025ஆம் ஆண்டுக்கான நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாகவே இந்த கலந்துரையாடலாக உள்ளோம். அதுக்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கும் பிரகாஷ் வியூ யூடியூப் சேனலுக்கும் இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள் நினைக்கிறேன். அந்த வகையிலே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள், தொடர்ச்சியாக காணொளிக்குள் போகலாம். தற்போது நாங்கள் எங்களுடைய ஊடக நண்பர்களுடனே இந்த நேர்காணலையும் இந்த கலந்துரையாடல் இருக்கிறோம். அந்த ஊடக நம்பரை யார் என்று பார்ப்பதற்கு முன் வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் 2025 ஆண்டுக்கான முடிவுகளும், கட்சிகள் பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கையிலும், சபைகளை ஆட்சி அமைப்பது யார் என்பதை தொடர்பாகவும், ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள் சம்பந்தமாகவும், கட்சிகள் எடுக்க போகும் முடிவுகள் என்ன என்பதையும், வெற்றி பெற்ற சுயேட்சை குழுக்களின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் நாங்கள் இந்த கலந்துரையாடலை கலந்து கொள்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய ஊடக நண்பரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் தார்விக். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்களை இந்த யாழ் மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன்படி மிக முக்கியமான எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகளினுடைய ஓட்டுகள், அவர்களுடைய பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கைகள் என்பன அவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரம் சில கட்சிகளின் எண்ணிக்கைகளானது, அவர்கள் பெற்ற ஆசனங்கள், சுயேட்சை குழுக்கள் பெற்ற ஆசனங்கள் என்பன பல சபைகளின் ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும், இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எவ்வாறு அது அமையும் என்பது பற்றிய ஒரு சிறு கலந்துரையாடலையும் மக்களுக்காக நாங்கள் இந்த காணொலியூடாக வழங்குவோம் என்ற நம்பிக்கையுடனும், இதுபோல் இந்த அனைத்து சபைகளுக்குமான பெறுபவர்களின் அடிப்படையில் அறுதி பெரும்பான்மை என்பது யாழ் மாவட்டத்திலே எந்த ஒரு சபைக்குமே கிடைக்கப்பெறவில்லை. எனவே அந்த சபைகளிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களின், கட்சிகளினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை, சுயேட்சை குழுவினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு எவ்வாறான அந்த சபை அங்கே அமைக்கப்பட இருக்கின்றது, அந்த சபை அமைக்கப்படுமா இருந்தால் அது எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த சபை 4 வருடங்கள் தொடர்ந்து இயங்குமா, இல்லை இடையில் குழப்பம் ஏற்படுமா, கடந்த உள்ளூராட்சி சபை நிர்வாகங்கள் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் முக்கியமாக யாழ் மாநகர சபையிலே குறைவான எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் தாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது பிற கட்சிகள் ஆதரவளித்தன. அதன் பின்னர் அந்த ஆதரவுகளை வாபஸ் வரும் பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவற்றையும் இந்த காணொலியிலே விரிவாக நாங்கள் அலசி ஆராய்வதற்காகத்தான் இந்த ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. தினமும் நாங்கள் ஒவ்வொரு சபை மூலமாக அல்லது 2 சபைகளை எடுத்து இந்த விவாதிப்பதற்கு நாங்கள் நிர்வகித்திருக்கின்றோம். எனவே அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் இந்த சபைகளை எவ்வாறு நடத்தி செல்ல வேண்டும், மக்களுக்கு எவ்வாறு இந்த சபைகள் உதவ போகின்றன என்பது பற்றி விரிவாக நாங்கள் ஆராய்வோம். அதன்படி இன்றைய தினம் ரஜியனை நாங்கள் முதல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தில் 19, 17, 18 சபைகள் இருக்குது. அதில் நாங்கள் இன்றைக்கு முதல்ல மாநகர சபை யாழ்ப்பாண மாநகர சபை, ஒரே ஒரு மாநகர சபை தான் யாழ் மாவட்டத்திலே, அது யாழ்ப்பாண மாநகர சபை. அந்த சபை மிகவும் சிக்கலான ஒரு நிலையினுடைய உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் கடைசியாக விவாதிப்போம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நகர சபை 3 நகர சபை, சாவச்சேரி நகர சபை, வெள்ளடித்துறை நகர சபை, பருத்துறை நகர சபை, 3 நகர சபை இருக்குது. அந்த வெள்ளடித்துறை நகர சபை, பருத்துறை நகர சபை இதில் நாங்கள் இன்றைக்கு ஒரு நகர சபையை முதல்ல எடுப்போம். 15 உறுப்பினர்களை கொண்ட பருத்தித்துறை நகர சபை. பருத்தித்துறை நகர சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் காங்கிரஸ் அவைகள் 5 சீட்டு, 5 சீட்டுமே அவங்களுக்கு வட்டாரத்தில் தான் கிடைச்சது.
வீட்டு சின்னம் வந்து தமிழரசு கட்சி வந்து 3 இந்த சீட்டு. பருத்தித்துறை பிரதேச நகர சபையை பொறுத்தவரையில் எந்த கட்சியும் நேரடியாக இல்ல, எந்த கட்சியும் வந்து நேரடியாக ஒரு ஆட்சி அமைக்க முடியாது. காரணம், பருத்தித்துறை நகர சபையில வந்து 15 சீட்டு தான் மொத்தம். அந்த 15 சீட்ல 8 சீட் இருக்கணும். எவருமே வந்து 8 சீட் எடுக்கல. அதனால 8 சீட் எடுக்காததுனால கூட்டணி சேர்ந்து தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும். அந்த கூட்டணி எப்படி வரும்ன்றதை நாங்கள் கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப முதல்ல சீட்டுகள் இதில் பார்ப்போம். வீட்டு சின்னத்தில் இப்போ போட்டியிட்ட சைக்கிள் கட்சி வந்து 5 ஆசனங்களை பெற்றிருக்குது. இலங்கை தமிழரசு கட்சி வந்து 3 ஆசனங்களை நேரடியாகவும் 1 ஆசனத்தை போனஸ் மூலமாக சேர்த்து 4 ஆசனங்களை பெற்றிருக்கு. இபிடிபி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வந்து 1 ஆசனம் போனஸில் பெற்றிருக்கு. சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டமைப்பு ஜனநாயக கூட்டமைப்பு வந்து 1 ஆசனம் நேரடியாகவும் 1 ஆசனம் போனஸ் மூலமாகவும் 2 ஆசனத்தை பெற்றிருக்கு. தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை வந்து போனஸ் மூலமாக பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சி வந்து இன்னும் கட்சியாக பதிவு செய்யப்பட காரணத்தினால் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டதுனால அவைகள் வந்து 1 ஆசனத்தை பெற்றிருக்கணும். இப்போ வந்து 8 ஆசனம் வந்து தேவை. இப்போ நாங்கள் வந்து 2 பேர் வந்து இப்போ 5 சீட் இருக்கிற ஒரு ஆக்கள், இந்த பக்கம் வீடு வந்து 4 சீட் இருக்கணும். தமிழரசு கட்சி 4 சீட் இருக்கணும். சைக்கிள் வந்து 5 சீட் இருக்கணும். அப்போ இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சிக்கு 3 சீட் தான் வேணும். இன்னும் 3 பேர் வேணும். 3 பேரோட உதவி வேணும். வீடுக்கு வந்து இன்னும் 4 பேர்ட்ட உதவி வேணும். இப்போ 4 பேர்ட்ட உதவி வேணும்ன்றேக்க மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்பிபி வந்து அரசாங்கத்தின் கையில் 2 சீட் இருக்கு. சங்கு ஜனநாயக கூட்டணி வந்து அவையல் வந்து 2 வச்சிருக்கணும். அதே போல டாக்டர் கட்சி வந்து 1 ஊசி சுயேட்சை குழுவில் வந்து 1 சின்னமும், இபிடிபி வந்து ஒரு சீட்டும் வச்சிருக்கணும். இப்போ முதல்ல எல்லாராலையும் அறியப்பட்டது வந்து வீடும் தமிழரசு கட்சியில இருந்து வெளியில வந்து தான், கூட்டமைப்பிலேருந்து வெளியில வந்து தான் முதல் வெளியில வந்தது கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் காங்கிரஸ் தான் முதல்ல வெளியில வந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து. இப்போ என்ன நிலவரம்? அதற்கு பிறகு வந்தது வந்து தமிழரசு கட்சி தான் வீட்டு சின்னத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில போனோம். தற்போது இந்த அந்த நேரத்திலே இருந்த டிஎன்ஏக்கும், அதாவது சொல்லணும்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்போ இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும், தலைவர் வந்து உருவாக்க வந்து வீட்டு சின்னத்தை பொது சின்னமாக கொண்டு வந்து எல்லா கட்சிகளும் தமிழர்கிட்ட கட்சிகள் எல்லாருமே வந்து உதாரணத்துக்கு டெலோ பிளாட்டு இபிஆர்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணி, தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலைக்கு இது ஆனந்த சங்கரி, அப்புறம் வந்து தமிழரசு கட்சி எல்லாரையும் வந்து இதில் கொண்டாந்து தான் வந்து அந்த கூட்டமைப்பை உருவாக்கினது. 2009ஆம் ஆண்டு பிறகு நாட்டில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு பிறகு தங்கள் அரசியல் சுயநலத்துக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் சில பேர் கூட்டமைப்பை விட்டு, அந்த கூட்டமைப்பு என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இல்லை என்ற காரணம் சொல்லி கொண்டு தான் உதாரணத்துக்கு முதலாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசியம் என்பது வந்து இந்த கூட்டமைப்பை இல்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தையும் பல காரணங்கள் சொன்னார். இதுதான் முக்கியமான காரணம். அந்த காரணத்தை சொல்லி வெளியில வந்து தமிழ் காங்கிரஸ் தனியா சைக்கிள்ல நிற்கிது, சைக்கிள் சின்னத்தில் நிற்கிது. அதே போலதான் இன்றைக்கு சங்கு சின்னத்தை வந்து ஜனாதிபதி தேர்தலுக்காக நாங்கள் கூட்டமைப்பா ஒன்று சேர்றோம், ஜனாதிபதி தேர்தலோட இந்த சங்கு சின்னம் வந்து வராது என்று சொல்லித்தான் இப்போ சித்தார்த்தன் ஐயா, டெலோ செல்வமடக்கன் அண்ணன், மற்றது வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா, மற்றது ஸ்ரீ இவியல் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜனநாயக தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி கொண்டு வந்து சங்கு சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர். ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு வாங்காட்டிலும் பாராளுமன்ற தேர்தலில் திரும்பவும் அந்த சங்கு சின்னத்தை கொண்டு வந்து இன்றைக்கு திரும்ப அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் சங்கு சின்னத்தை கொண்டு வந்திருக்கணும். இப்போ வந்து பருத்துறை நகர சபையை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கவனிச்சோம்னா சைக்கிள் சின்னமும் வீடும் வந்து தனித்தனி கட்சியாக நிற்கிது. இப்போ இவியல்கிட்ட ஆட் சேர போயினம்ன்றதான் இப்போ விவாதம். இப்போ தற்போது 7 ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. இப்போ 7 ஆசனங்கள். ஆனால் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சுயேட்சை குழுவை
சுயேட்சை குழு தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற செய்திகள் தற்போது பரவி வருகிறது. அது எப்படி என்றா இப்போ சைக்கிள் கட்சியோட வந்து சங்கு சின்னமும் சேர்ந்து சைக்கிள் சின்னத்துல தான் வெள்ளடுதுறை நகர சபையில போட்டியிட்டவர். சைக்கிள் சின்னமும் சங்கு சின்னமும் சேர்ந்து அதாவது இருவரும் கூட்டணியாக அமைத்து தான் சிவாலிங்கம் ஐயா தலைமையில வந்து சைக்கிள் சின்னத்துல வெள்ளடுதுறையில வந்து போட்டியிட்டவர். அப்ப அவையல் வந்து தேர்தலுக்கு முதலே சங்கு சின்னமும் சைக்கிள் சின்னமும் ஒரு கூட்டணியோட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தான் வெள்ளத்துறை போட்டியிட்ட காரணத்தால பல அரசியல் நோக்கர்கள் அரசியலை பார்க்குற விவரிக்கிற வந்து என்ன சொல்லினோம்னா சங்கும் சைக்கிளும் சேரலாம் அப்படி என்ற ஒரு கணிப்பை கொடுக்கணும். அப்படி ஒரு கணிப்பு இங்கே பருத்துறை நகர சபைக்கு வந்துச்சுண்டா சைக்கிள் சின்னத்துக்கு 5 சைக்கிள், அதாவது இலங்கை தமிழரசு காங்கிரஸ் வந்து தமிழ் காங்கிரஸ் வந்து 5 சீட் இருக்குது. சைக்கிள் சங்கு வந்து 2 சீட் எடுத்திருக்கணும். அப்போ இவங்களுக்கு 7 சீட் வந்துட்டுது. இப்போ வீட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் வீடு வந்து தமிழரசு கட்சி வந்து உங்களுக்கு 4 சீட் தான் எடுத்திருக்கணும். ஒருவேளை இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட இந்த கூட்டமைப்பு வந்து வீட்டோட சேருமா இருந்தால் இங்கே 2 வந்து 6 தான் வரும். அப்போ இவங்களுக்கு 6 வரைக்க வெளியில வந்து நிற்கிறது யாருன்னு சொன்னா டாக்டர்ட கட்சி உண்டு, இபிடிபி உண்டு, என்பிபி தேசிய மக்கள் சக்தி 2. அப்போ வீடு வந்து அதாவது தமிழரசு கட்சி வந்து நாங்கள் ஒரு காலமும் தேசிய மக்கள் சக்தியோட சேரவும் போறதில்லை. அப்படி அவைகள்கிட்ட நாங்கள் கேட்க போறதும் இல்லை, ஆதரவு கேட்க போறதும் இல்லை என்று நேற்று முன்தினம் இடம்பெற்ற பத்திரிகை சந்திப்பில் அவையோட தலைவர் செயலாளர் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. என்பிபியை சேர்க்க மாட்டோம் என்று தமிழரசு கட்சி சொல்லிக்கிறார். தமிழரசு கட்சி அப்படி சொல்லிக்க இங்க வந்து இபிடிபி வந்து தமிழரசு கட்சியோட சேருமான்றது வந்து $1 மில்லியன் குவெஸ்சன். ஆனால் இன்றைய நாளிலே ஒரு செய்திகள் வெளிவந்தவாறு இருக்கிறன. என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது கூட்டமைப்பினரோடும் சைக்கிள் கட்சியினரும் ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே அதன் உண்மைத்தன்மை எப்படியாக இருக்கிறது? அது இன்னும் அந்த பேச்சுவார்த்தை என்பது வந்து வெளிப்படையான முறையிலே பத்திரிகைகளோ அல்லது ஊடகங்களுக்கோ தெரியக்கூடிய அளவிலே வந்து இன்னும் நடக்கவில்லை. இன்னும் அந்த உள்ளாக அவையில் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும் என்ற ஒரு தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாது வெளிப்படையாக வந்து அவையில் இன்னும் அறிவிக்கல நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி. அந்த கட்சி 2 ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கு. காரணம் என்னண்டா, நிச்சயமா அவையில் 2 பேரும் இணைஞ்சே ஆகணும். இல்லைன்னு சொன்னா தமிழரசு கட்சியும் வந்து இறங்கி வந்து இணைஞ்சுதான் ஆகணும். காரணம் என்ன, எந்த ஒரு இடத்துலயுமே அறுதி பெரும்பான்மை கிடையாது. யாருக்கும் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னா இங்க ஒரு இடத்துல சங்கின் ஆதரவு தேவை, சங்கு கட்சி ஜனநாயக கட்சியின் ஆதரவு தேவை தமிழரசு கட்சிக்கு. இல்லை என்று சொன்னா தமிழரசு கட்சியின் ஆதரவு தேவை சைக்கிளுக்கு, இல்ல சைக்கிளின் ஆதரவு தேவை தமிழரசு கட்சிக்கு. அப்ப மாறி மாறி எல்லா இடத்துலயும் ஒரு குழப்பமான நிலை உருவாகினால் அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும்? தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு நேர்கோட்டில் தான் நாங்கள் எல்லாரும் நிற்க போறோம் என்று அப்படி சொல்லி கொண்டிருந்துச்சுனோம்டா நிச்சயம் இவர்கள் எல்லாரும் ஒரு ஆள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிப்போம்னு முதல்ல சொல்லிவினோம். ஆனா கடந்த கால வரலாறுகள், கடந்த காலத்துல நடைபெற்ற இந்த ஆட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து நேரடியாக 4 வருடத்திற்கு எந்த ஒரு ஆட்சியும் சென்றதாக வரலாறு இல்லை. நேரடியாக 4 வருடத்திற்கு முழு ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை. ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனை வந்து கவுண்டர் தான் உண்டு, மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது. இப்ப பெரிய பங்கு வந்து இப்ப இவியல் வந்து யாருமே வந்து தேசிய மக்கள் சக்தி கிட்ட, அதாவது என்பிபி கிட்ட வந்து ஆதரவுக்கு வெளிப்படையாக கேட்பினம்ன்றது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இல்லை, இப்ப இந்த இடத்துல ஆளும் தரப்பினர் யாராவது கூட்டணி சேர்றதுக்குரிய செய்திகள் அல்லது அப்படியான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்களா? உள்ளூராட்சி சபையை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ளூராட்சி சபையின முடிவுகள் எப்படி வந்திருக்கின்றது என்கிற கருத்து கணிப்புகள் நாங்கள் அரைஞ்சதின் படி அந்த வட்டாரங்கள்ல நின்ற வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் ஒழிய கட்சிகள் பெற்ற வாக்குகள் கிடையாது, குறைவாக இருக்கு. கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் குறைவாக தான் இருக்குது. அந்த சுயாதீன அந்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் தான் இருக்கு. ஏன்னா நிறைய சுயேட்சை குழுக்கள் வந்து நிறைய இடத்துல வாக்குகள்ல பலவிதமாக வாங்கி இருக்குது, சில வட்டாரங்களை கேட்டு இருக்குது. உதாரணத்துக்கு காரணர்ல வந்து எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கல. அது காரணம் என்னன்னா, போட்டியிட்ட கட்சிகள் அங்க மொத்தம் இருக்கிற சீட்டை சரிபங்கா பிரிச்சிருக்கணும். 2-2-2-2-1 பிரிச்சிருக்கணும். சுயேட்சை குழு தான் கடைசியாக ஆட்சி செய்தவை. அவையில் இந்த முறை 2 சீட்டு வந்துருக்கணும்.
அப்போ காரணரை நாங்கள் அலசியா அந்த அதை பார்க்க நாங்கள் அதை விரிவாக பார்ப்போம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை இருக்குது. இப்போ பருத்துறை நகர சபையத்தை நாங்கள் போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சங்கம் சைக்கிளும் சேருமாக இருந்தால் ஏழு பேர் இருக்கும் பொழுது இந்த தேர்தலுக்கு முந்தைய இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட உடனே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன ஒரே வசனம், நாங்கள் போட்டியிடுகிற சபைகளை தவிர மற்ற சபைகளுக்கு எங்கள் ஆதரவு சைக்கிளுக்குன்னு சொன்னது. தமிழ் காங்கிரஸுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சைக்கிள் கட்சிக்கு தான் ஆதரவு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். அதன் காரணமாக இப்போ நாங்கள் பருத்துறையில் வந்து சங்கம் சைக்கிளும் சேருமாக இருந்தால், அதாவது சைக்கிள் சின்னம்னு சொல்லக்கூடிய இலங்கை தமிழரசு காங்கிரஸும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற ரெண்டு பேரும் சேரும் பொழுது இங்கே அந்த சபையை நிர்வகிப்பதற்கோ அல்ல அந்த சபையை 4 வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமான இடத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த சுயேட்சை குழு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். நாங்கள் அறிந்த ஒரு தகவல் ஒன்று, நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா டாக்டர் ராமநாதன் அவர்களும் கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும், அந்த பேச்சுவார்த்தையிலே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நிபந்தனையின்றி நாங்கள் உங்களுடன் இணைகின்றோம் என்று கூறியதாகவும் ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்தியில் உண்மைத்தன்மை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை, ஆனால் ஊடகங்களில் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக அது கண்டிப்பா நடந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் நேற்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் இல்லை, இந்த பாராளுமன்ற அமர்வு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் கூடிய முதலாம் நாள் அமர்விலே நீங்கள் அவதானித்திருந்தீர்கள்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பாராளுமன்றத்திலே அருகருக்கு இருக்கையில் தான் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே நடைபெற்ற சம்பாஷணைகள் என்ன என்பதெல்லாம் வெளியில் வரவில்லை. ஆனால் இருவரும் நிச்சயமாக இது பற்றி பேசியிருப்பார்கள் என்பது உறுதியாக நிச்சயமாக பேசியிருப்பார்கள். இது சம்பந்தமான விவாதித்திருப்பார்கள். இந்த முடிவுகளின்படி என்ன செய்யலாம் என்று நிச்சயமா இன்றைக்கு ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். சுயேட்சை குழுவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் உடைய அந்த பிரச்சாரங்கள் இதன்படி இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வந்த பெறுபவர்கள் எல்லாம் அவர்கள் அரசாங்கம் எதிர்பார்த்த பெறுபவர்களை மாற்றி அமைத்திருக்கின்றனர். அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கு எல்லா இடத்துலையும் சைக்கிளும் இவியல் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லாமல் வந்ததுக்கும் ஒரு காரணம் அது. ரெண்டாவது, MVP எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கான இடங்கள் கிடைக்கப்படவில்லை. இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஆளும் தரப்பினர் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்று ஊடக வாயில்களிலும் பல விமர்சகர்களும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆளும் தரப்பினர்கள் தோல்வியை சந்தித்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய சுயேட்சை குழுவும் படு தோல்வியை சந்தித்து இருப்பதாக விமர்சகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். அந்த வகையிலே அர்ச்சுனா ராமனுடைய சுயேட்சை குழு உண்மையிலே தோல்வியை சந்தித்தார்களா? அது தோல்வியை சந்தித்தார்கள் என்றது ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு குறைந்தது ஒரு 2 வருடம், அது ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவேன் அரசியல்ல. அந்த ஹனிமூன் பீரியட் 6 மாதம் கொடுப்பினோம் ஒரு கட்சி ஆரம்பித்து. இன்னும் அர்ச்சுனா ராமநாதன் இப்போவும் சுயேட்சை குழுவெல்லாம் போட்டியிடுறார். இன்னும் அவர் தன்னுடைய கட்சியின் பெயரையோ கட்சியையோ முழுமையாக இலங்கை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யலை. இன்றைக்கு சுயேட்சை குழுவாக நிற்கணும். இப்போ சுயேட்சை குழுவாக நின்றும் போட்டியிட்ட 5 சபையில 4 சபையில ஒவ்வொரு உறுப்பினர் எடுத்திருக்கிறார். அது ஒரு வெற்றி தான். அதை தோல்வி என்று சொல்ற அளவுக்கு இல்லை. காரணம் என்னண்டா, எங்கட ஊறிப்போன கட்சிகளின் சின்னங்கள் பழையம்பெரும் கட்சிகள் இங்கே இருக்கும் பொழுது புதிதாக ஒரு சின்னத்தை கொண்டு அந்த சின்னத்தின் மூலம் 27,000 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றது. அதன் பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை தவிர போட்டியிட்ட சபைகளிலே தலா ஒவ்வொரு சீட் என்றாலும் அவைகளுக்கு கிடைச்சிருக்கு என்று சொன்னால் போனஸ் மூலமாக தான் கிடைத்திருக்கின்றது. நேரடியாக கிடைக்கவில்லை. போனஸ் மூலமாக கிடைத்திருக்கிறதுக்கு காரணம் இவைந்த கட்சியில் இருந்த உறுப்பினர்கள்லாம் புதிய உறுப்பினர்கள். ஏற்கனவே அங்கே பழைய பிரதேச சபைகளில் நடைபெற்ற சபைகளிலே வெற்றி பெற்று உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் மற்ற கட்சிகளிலே போட்டியிட்டவர்கள். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அர்ச்சுனா ராமநாதனோட கட்சி முழுமையாக தோல்வி அடைந்தது என்பது நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக கூட எதிர்க்க முடியாது. நீங்கள் இன்றைய நாளிலே பார்த்தீர்களோ தெரியவில்லை, கனடாவை மையமாக கொண்டிருக்கின்ற
தமிழ் குரல் என்ற ஒரு முகநூல் செய்தி தளம் என்று நான் நினைக்கிறேன். அந்த செய்தித்தளத்திலே இன்றைய குறிப்பிட்டிருந்தார்கள், அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த சுயேட்சை குழு என்பது ஒரு 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 குழந்தை பிறந்து இப்பதான் 6 மாசம், அதாவது தொட்டிலே போட இல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சி என்றுதான் கூற வேண்டும். அந்த கட்சிக்கு ஆளும் தரப்பினரிலிருந்து மற்றும் எங்களுடைய தமிழ் கட்சிகளும் இது சம்பந்தமாக பயந்து வருகிறார்கள். என்னத்திற்காக பயப்படுகிறார்கள்? ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், நோமினேஷன் தாக்கல் செய்யும் போது, ஆரம்பத்திலே எங்களுடைய நோமினேஷன் தாக்கல் செய்யும் போது கூடி ஆளும் தரப்பினரும் சரி அல்லது தமிழ் தரப்பினரும் சரி அர்ச்சுனா ராமனுடைய சுயேட்சை குழுவை திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டது என்று கூடி, அதாவது செய்தி தளங்களிலே நாங்கள் செய்தியை பார்த்திருந்தோம். அந்த வகையிலே இந்த தமிழ் குரல் என்ற கனடாவை மையமாக இயங்கிக் கொண்டிருந்தது கூறி அதிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ச்சுனா ராமனுடைய வெற்றி ஆளுந்தரப்பில்லை. சைக்கிள் கட்சியினர் பெற்ற வெற்றியை விட அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய சுயேட்சை குழுவுக்கு வழங்கப்பட்ட ஆணை மிக பெரிதாக காணப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். இல்லை, அது நிச்சயமா உண்மை. என்ன காரணம் என்னன்னா, இப்போ என்பிபி தேசிய மக்கள் சக்தி முழுமூச்சா எல்லா சபையிலையும் அவையில் வெல்லணும் முழுமூச்சா இருந்தது. ஆனால் அந்த ஓட்டு குறைஞ்சதுக்கு என்னோட கணிப்பு அர்ச்சுனா ராமநாதனுடைய பிரச்சாரம் தான். அவர் முழுமையாக வீதியில் இறங்கி தான் போட்டியிட்ட சபைகளை தவிர வேறு சபைகள் இதிலுமே பிரச்சாரம் செய்யவில்லை. இருந்தாலும் சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் தன்னுடைய வேண்டுகோளையும் தன்னுடைய மக்களிடம் இருந்து அவர் கலந்துரையாடி கொண்டிருந்தார். அந்த கலந்துரையாடல்கள் மக்களிடம் ரீச் ஆகிருக்கிறது. இன்னொரு விஷயம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன தமிழக தேசத்தை தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழர் தான் நாங்கள் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், எல்லா இதுகளும் அவர் சொன்னது. அதைத்தான் கடைசி நேரத்தில் மற்ற தமிழ் கட்சிகள் எல்லாம் பிரச்சாரத்தில் உள்ளடக்கி கொண்டாது. ஆகவே அந்த விஷயத்தில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியில இருந்து வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த உள்ளூராட்சி சபையிலே அவர்களுடைய இடத்தில் பிரபல்யமானவர்கள் என்ற ஒரு காரணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மற்ற விடயத்திலே கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவருடைய கவர்ச்சியின் மூலமாகவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இதன் மூலமாகவோ ஓட்டுக்கள் கிடைத்தது என்பது 110% என்பிபி கிடைத்த ஓட்டுகளில் 110% ஓட்டுகள் மட்டுமே இவ்வாறான காரணங்களுக்காக கிடைத்ததல்லாது மற்ற அவர்கள் பெற்ற ஓட்டுகள் அனைத்தும் அவர்களால் அங்கே வேட்பாளராக நிற்க வைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபையில நிற்க வைக்கப்பட்ட அந்த தனி மனிதர்களுக்கு விழுந்த ஓட்டு அல்லாது கட்சிக்காக விழுந்த ஓட்டு இல்லை. இதுதான் நிதர்சனம். உள்ளூராட்சி தேர்தல் என்றாலே அப்படியாகத்தான் அமையும். உள்ளூராட்சி என்றால் அது கிராமத்தில் இருக்கிற பிரபலியங்களை வைத்துத்தான் அந்த காரணம் கிராமம் சம்பந்தமா. அதான் உண்மை. என்னன்னா இப்ப வந்த முடிவுகளை பார்க்க யாருக்கும் அறுதி பெரும்பான்மை வரையில்லை என்றதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா நிற்க வைக்கப்பட்ட பிரதிநிதிகள் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்ன்றதை அங்கே உள்ளூரில் இருக்கிற மக்கள் தான் முடிவெடுத்திருக்கணும். அவை இந்த மக்களுக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கிறவ தான் இந்த உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகள். அப்போ உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகள் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றதுல மிக கணிசமாக மக்கள் முடிவெடுத்திருக்கணும். ஆனால் என்ன மக்கள் முடிவெடுத்ததில் பாதிக்கு பாதி என்று சொல்லுவினோம், அதாவது அறுதி பெரும்பான்மை இல்லாமல் தான் முடிவெடுத்திருக்கணும். இப்போ நாங்கள் வடமாட்சி எடுத்துக்கொண்டால் வடமாட்சியை பருத்துறை பிரதேச சபை, பருத்துறை நகர சபை, வல்லட்டுத்துறை பிரதேச சபை, மொடமாட்சி, கரவட்டி பிரதேச சபை, இந்த 4 பிரதேச சபையிலையுமே எல்லாமே தொங்கு சபை தான். தொங்கு சபையாக தான் இருக்கிறது. எல்லாமே தொங்கு சபை தான். யாருமே நான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லி இண்ட வரைக்கும் உரிமை கோரே இல்லை, உரிமை கோரவும் முடியலை. என்னென்னா கட்சிகள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லை தமிழ் காங்கிரஸும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லை என்று சொன்னால் இவியல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லப்பட்ட காரணத்தை அவர்களால் பிரச்சாரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பிரச்சாரங்களில் சொன்ன இதை அவர்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து போட்டு என்பிபியோடு பேச்சுவார்த்தை நடத்தணும். இது சாத்தியமில்லாத விஷயம். இது திரும்பவும் என்பிபியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவள் தயாராக இருக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா இன்னும் மாகாண சபை தேர்தல் முடியவில்லை.
மாநசபை தேர்தலுக்காகத்தான். மாநசபை தேர்தலில் வந்து இவியல் திரும்ப இப்போ இங்கே ஆட்சி அமைக்கணும்ன்றதுக்காக என்பிபியோட கூட்டு சேர்ந்து போட்டு திரும்பி மாநசபை தேர்தலில் போய் நின்று கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் தமிழினம் எங்களுக்கு வந்து நாங்கள் நேர்வழியில் நடக்கின்றோம், நாங்கள் இப்படித்தான் நடப்போம், சிங்களவர்களோட கூட்டு சேர மாட்டோம், சிங்களோட இல்லை சிங்கள கட்சிகளோட கூட்டு சேர மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லி திரும்ப ஓட்டு கேட்கலாம். அதன் காரணமாகத்தான் இவியல் வந்து இப்போ ஒரு திரிசங்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு பக்கம் ஏவிபின்ற ஆதரவு இல்லாமல் என்பிபின்ற ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கிறது சில சபைகள் கட்டாயமாக நடக்க முடியாது. அது அடுத்தடுத்த இதில் சபையை பார்க்க போகும். இப்போ பருத்திரநாத சபை பொறுத்த வரைக்கும் வீடும் சங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ந்து போகுது. பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்த அருகருகே அமைந்திருந்த கயேந்திரகுமார் பொன்னம்மன் அவர்களும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் என்ன கதைத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் வந்த தகவல் என்னென்னா இருவரும் கதைத்திருக்க வேண்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து பருத்திரநாத சபையில் சைக்கிள் கயேந்திரகுமார் பொன்னம்மன் அவர்களுக்கு தான் ஆதரவு தருவதாக உறுதியளித்திருக்கிறார் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்பதுதான் வந்த தகவல். ஸோ அவர் கேட்கும்போது சங்கில நின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழ் காங்கிரசும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சுயேட்சை குழுவும் சேரும் பொழுது 8 வரும் பொழுது அவர்கள் இலகுவாக ஆட்சி அமைக்கலாம். இந்த ஆட்சி வந்து எந்த ஒரு காலத்திலையும் பிரியாமல் இருக்குமா இருந்தால், வாபஸ் வராமல் இருக்குமா இருந்தால் அந்த ஆட்சி வந்து முழுமையாக இந்த பிரதேச நகர சபை வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செல்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் ஏமாற்றி வருகிறார் என்றான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தமிழர் தாயகத்திலே தமிழர் பிரதேசத்திலே இன்று ஒரு 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 கட்சி மட்டுமே தென்னிலங்கை கட்சியாக காணப்படுகிறது இந்த நகரசபையை பொறுத்தவரையில். ஆனால் ஒற்றுமையாக வாருங்கள், தையிட்டி பிரச்சனை எடுத்தாலும் சரி, எந்த குருந்தூர் மாதிரி எடுத்து பிடித்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் பெறலாம், நாங்கள் ஒற்றுமையாக போராடலாம் என்ற கதை அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தமிழர் தாயகத்திலே தமிழர் நில பிரதேசத்திலே ஒரு தென்னிலங்கை கட்சி மட்டுமே இருக்கிறன. மிச்சம் எல்லாமே இருக்கிறது எல்லாமே தமிழ் கட்சிகளாக இருக்கின்றன. இப்ப பருத்திரநாத சபையை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கை கட்சி என்றதும் தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான். இது வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் அந்த பக்கம் போனீங்கன்னா, இப்ப காரணர் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சி வந்து சீட் எடுத்திருக்குது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியும் சீட் எடுத்திருக்குது. இப்ப என்னதான் இருந்தாலும் தென்னிலங்கை கட்சியா இருந்தாலும் போட்டியிட்டது எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள். நான் கூறுகிறேன் என்றால் என்பிபி மட்டும் தான் தென்னிலங்கை கட்சியாக இருக்கிறது, மற்றது எல்லாமே தமிழ் கட்சிகளாக இருக்கிறன. தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த ஆட்சியை சுகமமாக முடித்துக் கொள்ளலாம். சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்ப நாங்கள் ஆராயணும். ஆனா நீங்கள் அரசியல் என்று வரும்போது, தேர்தலுக்கு முன் பரப்புரைகள் பிரச்சாரங்கள் செய்யும் போது நாங்கள் எல்லாரும் ஒரு குடைக்கு கீழ் பயணிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு மேடைகளிலும் கூறி வருகிறீர்கள். அது 2009க்கு முன்னும் சாத்தியமாக இருந்தது. இன்றைக்கு அது சாத்தியமாக இல்லை. அது என்னுடைய கணிப்பின்படியும் அது நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படுவதாக இல்லை. காரணம், நான் பெருசு நீ பெருசுன்றதை விட இவரை வச்சு நான் எவ்வளவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தி போட்டு இவரை கலட்டி விடலாம் என்ற நிலையில தான் எல்லா கட்சிகளும் இருப்பதாக தென்படுகின்றது. நிரந்தரமா எல்லாரும் மாறி மாறி குறை சொல்லி கொண்டிருக்கணும். பிரச்சாரங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, உள்ளாட்சி சபையில பிரச்சாரம் பண்ணீங்க, இந்த உள்ளூராட்சி சபையில இன்னென்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்தா என்னென்ன பிரச்சனை, இத்தனை பிரச்சனையை சரி செய்வோம், இன்ன பிரச்சனை இப்படி இருக்கு, இதை வந்து மேற்கொள்வோம், இவ்வளவு வீதிகள் இருக்கு அதுன்னு சொல்லி யாருமே பிரச்சாரம் பண்ண இல்லை. இவர் கடந்த காலத்துல இவ்வளவு துரோகங்கள் செய்தார், அதனால இவருக்கு ஓட்டு போடாதீங்க ஒரு கட்சி சொன்னது, இவர் சிங்கள கட்சிகளோட சேர்ந்து நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக செயற்பட்டவர், அதனால அவருக்கு ஓட்டு போடும். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் மற்ற தங்கள் கட்சியை தவிர மற்ற கட்சி அத்தனையும் உள்ளடக்கமா என்று சொன்னா டாக்டர் அர்ஜுனா அவரையும் தான், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட எல்லாரையும் தான் மாறி மாறி எல்லாரும் வசப்பாடினவையுடைய அந்த உள்ளூராட்சி சபையில என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு சரி செய்ய போறோம் என்று சொல்லி நான் பார்த்த பல பிரச்சார கூட்டங்கள், நான் போய் அவதானித்த பிரச்சார கூட்டங்கள், இல்ல தனிமனிதராக வேட்பாளர்களாக வீதியாக வீடு வீடாக வரும்போது அவர்கள் சொன்ன கதைகள் உட்பட அனைத்திலேயுமே யாருமே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்கின்ற கட்சிகள் எதுவுமே அந்த பிரதேச சபையோ நகர சபையோ அல்லது மாநகர சபையோ எவ்வாறு முன்னேற்றுவோம் என்ற திட்டத்தை முன்வைத்ததாக இல்லை. முன்வைத்தது என்பது 100% தான் இருக்கொழிய
190 விதமான பிரச்சனை வந்து மற்ற கட்சிகளை வந்து அவைகளுக்கே ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு பாராளுமன்றத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து சர்வதேச ரீதியாக நடந்த பிரச்சனையிலிருந்து 2009க்கு முன்னால் இப்படி செய்தவர் 2009க்கு பிறகு இப்படி செய்தவை என்று சொல்லி அந்த காரணங்களை சொல்லித்தான் ஓட்டு கேட்டதோடைய பிரச்சனைகளை சொல்லி ஓட்டு கேட்குது. உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த காலங்களுக்கு பிறகு நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எந்த சபைகளை கைப்பற்றி இருக்கிறன, எந்த கட்சிகள் கைப்பற்ற போகிறது என்ற ஒரு குளறுபடியான நிலையிலே தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய பிரதேசத்தை தங்களுடைய தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்கள் இப்போது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்றால் கூற முடியும். அதை இந்த உள்ளூராட்சி தேர்தல் நிரூபித்து வைத்திருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். அந்த வகையிலே தமிழர்களுடைய நியாயங்கள் செவ்வனவே நடக்கப் போவதாகவும் எங்களுக்கு அது தெரிகிறதாக தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த 2009க்கு பிறகு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஆனால் அது யாவுமே ஒரு பலனற்றதாக முடிந்தது. உலக நாடுகளும் சரி, எல்லா தரப்புகளும் சரி, எங்களுடைய தமிழுடைய பிரச்சனையில் சரியான ஒரு தீர்வை தருவார்களா இல்லையா என்று பார்த்தால் அது கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. உலக நாடுகள் அந்த வலியவர்களே வாழ்வார்கள் என்ற ஒரு இலக்கணத்துக்கு அடிப்படையிலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். காசாவிலே நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதையும் இந்த வல்லரசு நாடுகள் கண்மூடித்தனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய நாளிலே சமீப நாட்களாக இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையிலே யுத்தம் மூண்டிருக்கின்றன. அங்கேயும் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அதற்கு முன்பு உக்ரைனிலும் சில தாக்குதல்கள் நடந்திருந்தன. ஒரு உக்கிரமாக போர் வெடித்திருந்தது. அதையும் பல நாடுகள் ஆதரித்து வந்தன. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நாடுகள், அதாவது எங்களை காப்பாற்றுவார்கள், எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் ஆயுதங்களையும் பண உதவிகளையும் தான் கொடுத்தார்கள் ஒழிய அந்த நாட்டுக்கான ஒரு சரியான நீதியை பெற்றுத்தரவில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய தமிழர்களுக்கும் அந்த நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறது. இதை ஒருபுறம் இருக்க எங்களுடைய தமிழுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கூறுங்கள். இது இப்போ நாங்கள் இப்போ இந்த பிரதேச சபைகள் பற்றிய விவாதம் தான் இப்போ கலந்துரையாடல. பருத்துறை நகரசபையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தமிழ் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். இப்போ தமிழ் காங்கிரஸும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கட்சியும் சேர்ந்து 8 பேருமா சேர்ந்து ஆட்சி அமைச்சினோம்டா, தமிழரசு கட்சி 4 பேர், அங்கால EPDP ஒரு ஆள், NPP 2 பேர், மொத்தம் 7 பேர் இருப்பினோம். அதில் தமிழரசு கட்சி நல்ல திட்டங்கள் வரும்பொழுது அவர்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கும் பொழுது இங்கே எல்லாருமா ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நகரசபையை கொண்டு செல்வினோம்னா நல்ல நகரசபையாக மாற்றலாம். இந்த நகரசபை பருத்துறை நகரசபையை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள், நிறைய வேலை திட்டங்கள், வேலைகள் எல்லாம் கிடப்பில் கிடக்குது. அப்போ அந்த இதை சபை செய்யும் பொழுதுதான் மக்களின் பிரச்சனையை மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகாரிகள் கொண்டு அதை செய்ய இது வரும். நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு அறுதி பெரும்பான்மை ஓட ஒரு சபை அமைஞ்சா நல்லதா இருக்கும். அதான் மிக முக்கியமானது. தமிழர் நாங்கள் இப்போ NPPயில் வெண்டவையும் தமிழாக்கள் தான். ஆனால் கட்சி சிங்கள கட்சி, தென்னிலங்கை கட்சி அதுவே தேசிய மக்கள் சக்தின்னு சொல்லி ஒரு கூட்டணி தான் வச்சிருக்கணும். JVP, ஜனதா வித்து பிரமண JVP, அது இல்லாமல் ஒரு 2-3 கட்சி என்று சொல்லி திசைகாட்டி சின்னத்தில் கூட்டணி தான் இருக்கணும். அந்த கூட்டணி தென்னிலங்கை கட்சி இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த ஒரு சபையிலையும் இல்லை. எந்த ஒரு சபையிலையும் ஆட்சி அமைக்க இயலாது. ஆனால் ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியில் ஒரு சில சபைகளில் இருக்கணும். வேற எதிர்வரும் காணொலிகளில் அந்த சபையில் விவாதிக்கும் போது நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு பருத்துறை நகர சபையை பொறுத்த வரைக்கும் இன்றைய வெற்றி பெற்ற சூழ்நிலையின்படி மீண்டும் சொல்லுறோம், கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இவியல் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி சேர போகிறோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இலங்கை தமிழரசு கட்சிக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா எந்த ஒரு காலத்திலும் தாங்கள் சப்போர்ட் இல்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கார் 2 வரைக்கும். ஸோ அதனால் அவங்க 4-6 பேர் தான் இருப்பினோம். இங்கே 9 பேர் எதிர்த்தரப்பில் 9 பேர் இருக்கும் பொழுது அது ஒரு நிலையற்ற ஆட்சியை தான் வரும். அந்த ஆட்சியை பருத்துறை நகரசபை மக்கள் விரும்ப மாட்டினோம். அரசியல் கட்சி தலைவர்களும் பருத்துறை நகரசபை மக்களின் தேர்வையும்
பருத்திர மக்களுடைய அபிலாசைகளையும் ஆசைகளையும் அவையின் எதிர்பார்ப்பையும் என்னன்றதை விளங்கி கொண்டு கூட்டணி சேர்வாளர்களாக இருந்தால் பருத்திர நகர சபை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். இல்லை என்று சொன்னால் இது மாறி மாறி போகும்பொழுது 3ஆம் தடவையோட பருத்திர நகரசபை செயலாளர் நகரசபை சட்டத்தின்படி நினைக்கிறேன் அவர் இப்படி ஆட்சி இது இல்லைன்னு சொல்லி போட்டு இந்த ஆட்சியை கலைக்கிறேன் என்று சொல்லி ஏதோ சொல்லி இந்த பருத்திர நகரசபைக்கு மீள் தேர்தல் வர்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதோட நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சபையோட முடிச்சிருவோம். அடுத்த காணொலியில இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை இந்த காணொலியிலே இவ்வளவு நேரம் எங்களுடன் பொறுமையுடன் காத்திருந்த எங்களுடைய காணொலிகளை பார்வையிட்டுகின்ற உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி. இன்னொரு விஷயம், அடுத்த காணொலியில எந்த சபையை பற்றி விவாதிக்கணும், எந்த சபையை பற்றின விவரங்கள் வேணுமெண்டா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அந்த சபை சம்பந்தமாக அடுத்த காணொலியில உங்களோட நேயர்களின் விருப்பத்தை